கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். எழும்புவார்கள். நாம் எழும்ப வேண்டிய காரியங்களை குறித்து கூட நாம் நேற்று தினத்திலும் ஒரு சில காரியங்களை தியானிக்க உதவி செய்தார். இந்த நாளிலும் கூட நாம் எழும்ப வேண்டிய காரியங்கள். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்து சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆகவே தேவன் நம்மை எதற்காக எழும்ப சொல்லுகிறார், எங்கிருந்து நம்மை எழும்ப சொல்லுகிறார் என்கின்றதை இந்த நாளிலே நாம் தியானிக்க விரும்புகிறோம். பாருங்க, 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே. சீயோன்னா யாரு? நாம தான் சீயோன் சபையாரை பார்த்து தான் சொல்றாரு. சீயோன் சபையாரை பார்த்து என்ன சொல்றாரு? எழும்பு எழும்பு சீயோன். யாரை பார்த்து சொல்லுவோம்? எழும்பி நிக்கிற ஆளை பார்த்து எலும்பு எலும்புன்னு சொல்லுவோமா? இல்லையா? சொல்ல மாட்டோம். ஒருபோதும் சொல்ல மாட்டோம்ல. எழும்பி நிக்கிற ஆளை பார்த்து எலும்பு எலும்புன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப யாரை பார்த்து சொல்லுவோம்? ஒண்ணு படுத்திருக்கணும், இல்லைன்னா உட்கார்ந்து. ஒண்ணு படுத்திருக்கணும், இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கணும். அவங்கள பார்த்து தான் சொல்லுவோம் எலும்பு எலும்பு இருந்துச்சு. இங்கே ஆண்டவர் எங்க இருந்து எழும்புகிறார் என்று எலும்பு சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இங்க எலும்பு என்று சொல்லப்படும் பொழுது எங்க கிடக்கிறா இந்த சீயோன்? எங்க கிடக்கிறாப்ல? மணவாட்டி எங்க கிடக்கிறாப்ல? தூசிக்குள்ள கிடக்க. 1 வயசு ஆகும்போது 1.5 வயசு ஆகும்போது தூசிக்குள்ள கிடக்கலாம், இல்லையா? 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் தூசிக்குள்ள கிடக்கலாமா? எலும்பு. இங்க நான் வாசிக்கிறோம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று ஆண்டவர் எங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று தினத்துல கூட நாம் எழும்பும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்வாரா? பிரகாசிப்பார் என்று நாம் பார்த்தோம். எழும்பினாதான் நம்ம பிரகாசிக்க முடியும் என்று. நாம் விளக்கு தண்ணின் மேல இருந்தாதான் பிரகாசிக்க பண்ண முடியும். ஆகவே நேற்று தினத்திலே எதற்காக கிறிஸ்து நம்ம எழும்ப சொல்லுகிறார்? நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மள அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்காக நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ விளக்கு எங்க கிடக்குது? தூசிக்குள்ள கிடக்குது. ஆகவே தூசிக்குள்ள கிடக்கிற இந்த விளக்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தூசியை உதறி விட்டு எழுந்துரு. தூசியில இருந்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன்னு சொல்லல, நாம தான் தூசியை உதறி விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தூசியை விட்டு நாம் எழும்புவதற்கு நாம் தூசியை உதறி விட வேண்டும் என்று அங்கே 2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தூசியை உதறி விட்டு எழுந்திரு. 11வது வசனத்தை வாசியுங்கள். புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அப்போ தூசியை விட்டு நாம் எழும்ப வேண்டும். இந்த கால வேளையிலே நாம் சிந்திச்சு பார்க்கணும், என்னென்ன தூசி எல்லாம் நம்மளை ஒட்டி இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில எந்த தூசி நம்முடைய இருதயத்துல ஒட்டி இருக்குதா? நம்முடைய சிந்தையில ஒட்டி இருக்குதா? நம்முடைய வார்த்தைகள்ல ஒட்டி இருக்குதா? நம்முடைய கண்களுடைய பார்வையில தூசி ஒட்டி, எங்க தூசி ஒட்டி இருக்குது என்று சொல்லி தூசியை ஒட்டி இருக்கிற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் மத்திய எழுதின சுவிசேஷத்துல என்ன சொல்றாரு பாருங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? கண்ணுல என்ன இருக்குதா? உத்திரம் இருக்குது. உத்திரம்னா என்னது? அந்த காலங்கள்ல வீடுகள்ல பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய என்ன செஞ்சிருப்பாங்க? மரத்துல அல்லது வலையில என்ன பண்ணிருப்பாங்க? இப்போ இது வந்து ஒரு உத்திரம். இதை சிமெண்டால போட்டு வச்சிருக்கோம், பீம் போட்டு வச்சிருக்கோம்ல, பீம். இது ஒரு உத்திரம். இந்த மாதிரி வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பழைய கால வீடுகள்ல கட்டை குத்திருப்பாங்க, நிறைய வலை. அந்த வலைகளை எல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு மத்தியில உத்திரம் விட்டுரும், பெருசா இருக்குல்ல உத்திரம். இந்த நாட்கள்ல இதுதான் என்னது? உத்திரம். கண்ணுல என்ன இருக்கான்? கண்ணு இவ்வளவு பெரிய உத்திரம் உள்ள இருக்கிறது, அதனாலதான் தெரிய மாட்டேங்க. இது சின்ன, கண்ணை விட சின்னதா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இது போனோட கண்ணெல்லாம் மறைச்சிச்சு. இந்த உத்திரம் கண்ணெல்லாம் மறைச்சிட்டு இப்ப எங்க நடக்குது? அங்க 4வது வசனத்துல
உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? நம்ம கண்ணில் என்ன இருக்கா? உத்தரம் இருக்கு. அடுத்த கண்ணில் என்ன இருக்கு? துரும்பு இருக்கு. இதை எடுக்கிறதுக்கு பெரிய கிரேன் வேணும். இவன் அவ்வளவு பெரிய உத்தரத்தை கண்ணில் வச்சுட்டு சொல்றாப்புல, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பு எடுக்கட்டா? பார்த்தீங்களா? நம்மளே பரிதாபமான நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நிறைய உத்தரம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. எனக்கு அருமையான தூசியை உதறி விட்டு எழமாட்டோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தூசிக்குள்ள இருக்கும்போது நாம என்ன செய்வோம்? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மற்றவர்களை குற்றவாளிகளாக என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம்? தீர்த்து கொண்டே இருப்போம். நமக்குள்ள உத்தரம் இருக்குதுன்னு எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? என் கண்ணில் உத்தரம் இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்ணில் உத்தரம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸ்கேன் பண்ணணுமா? எக்ஸ்ரே எடுக்கணுமா? அல்லது டாக்டர் லென்ஸ் வச்சு பார்க்கணுமா? என் கண்ணில் உத்தரம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நேமே ரொம்ப பயப்படுறாங்க. என்னடா கண்ணில் உத்தரம் எத்தரான்னு சொல்றாங்க. கண்ணில் உத்தரம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்த்துக்கிட்டே இருப்போம். எப்போ மற்றவங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்குமோ, எப்போ அல்லது யார் ஒருவர் மற்றவங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க கண்ணில் என்ன இருக்கு? உத்தரம். கண்டுபிடிச்சிடலாம். நீ டாக்டர்கிட்ட போக வேண்டாம், ஸ்கேன்லாம் எடுக்க வேண்டாம், எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க வேண்டாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எவர் ஒருவர் மற்றவங்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்களோ, மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்களோ, அப்போ அவங்க கண்ணில் என்ன இருக்கு? உத்தரம் இருக்கு. ஆண்டவர் சொல்றார் 1ஆவது வசனத்திலே, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கும் போது நம்ம கண்ணில் என்ன இருக்குது? உத்தரம் இருக்கு. நம்ம கண்ணில் உத்தரம் இருக்கிறத அறியாம மற்றவர்களை நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? தூசி இருக்கு, தூசி இருக்கு, உன் கண்ணில் தூசி இருக்கு, உன் கண்ணில் துரும்பு இருக்கு. அவங்கிட்ட தூசி இருக்கலாம், துரும்பு இருக்கலாம், உங்ககிட்ட என்ன இருக்கு? உத்தரம் எல்லாம் இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு வித்தியாசப்படுத்தி அதை பேசுறாரு பாருங்க. அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அவன் அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு மற்றவர்களை தூசி இருக்கு, துரும்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை எப்படி அழைக்கிறாரு? 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாயக்காரனே, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. அவனுக்கு என்ன பேரு? மாயக்காரனே. பார்த்தீங்களா? மாய்மாலக்காரன். யார் மாய்மாலக்காரன்? மற்றவங்களை குற்றம் சாட்டுறவன் மாய்மாலக்காரன். மற்றவங்களை குறை சொல்லுகிறவன் மாய்மாலக்காரன். அவன் கண்ணில் உத்திரம் இருக்குது. அந்த உத்திரத்தை எடுத்து போடாம மற்றவர்கள் கண்ணில் உள்ள துரும்ப தூசியை எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்கிறவனாய் இருக்கிறான். மாயக்காரனே, ஆண்டு பயங்கரமா அழைக்கிறார். ரொம்ப பயப்பட, ரொம்ப கவனமா இருக்கும். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்ன? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போ. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதுக்கு நாம பயப்படணும். மற்றவர்களை நாம் குற்றம் சாட்டுறதுக்கு நம்ம பயப்படணும். ஆகவே நாம் குற்றவாளிகள் என்று நாம் தீர்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நினைச்சக்கூடாது, தீர்க்கக்கூடாது. அப்போ தூசியை விட்டு உதறி எழும்பி வெளியே நாம் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தூசியை விட்டு நாம தான் வரணுமே ஒழிய மற்றவங்களிடத்துல தூசி இருக்குது, மற்றவங்களிடத்துல துரும்பு இருக்கிறது என்று சொல்லி கொண்டு மற்றவங்களை நம்ம கை நீட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னாரு. எப்படி சொன்னார் தெரியுமா? மற்றவங்களை நம்ம குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லும் போது ஒரு விரல் என்ன செய்தான்? அவங்கள நீட்டுதான். மிச்சம் 3 விரல் யாரை நீட்டுதான்? மிச்சம் 3 விரல் யாரை நீட்டுது? நீ குற்றவாளி, வாங்க இல்லை. இது தூசி, இது உத்திரம். இது என்னது? உத்திரம். இது தூசி இருக்குது, இங்க என்ன இருக்குது? உத்திரம் இருக்குது. இதுக்கு யார் சாட்சி? தேவன் தான் சாட்சியா. அந்த கட்டவரல் சொல்றது, ஏய் இவன் கண்ணுல உத்திரம் இருக்குது, தேவன் சாட்சி அப்படின்னு என்ன செய்தான்? இந்த கட்டவரல் சொன்னது. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதவர்கள். பயப்படணும். நியாயம் தீர்க்கிறதுக்கு, மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு பயப்படணும். மற்றவங்களை குறை சொல்றதுக்கு பயப்படணும். மற்றவங்களை குற்றம் சாட்டுறதுக்கு நம்ம பயப்படணும். அவர்களிடத்துல போய் நேரடியா நம்ம எதனாலும் சொல்லலாம். அவங்களிடத்துல போய் நேரடியா நம்ம எதனாலும் பேசலாம். ஆனா அவங்களுக்கு பின்னால அவங்க இல்லாம இருக்கும்போது அவங்கள பத்தி நாம் குற்றம் சாட்டுகிறவர்களா இருந்தால் மாயக்காரனே என்று ஆண்டவர் அழைக்கிறார். மாயக்காரனே. அப்ப தூசியை விட்டு நாம் எழும்ப வேண்டும். இந்த தூசிக்குள்ள கடந்து கொண்டு இந்த உத்தரங்களை நம்ம சுமந்து கொண்டு நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும்.
ஆகவே இந்த ஏசாயா 52 நாம் வாசிக்கிறோம், தூசியை உதறிவிட்டு என்ன செய்ய, எழுந்திரு என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறார். எழும்பு 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 சீயோனே, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அப்ப தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்றால் என்ன? நீ அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ. நாம் ஏசாயா 52:11 நாம் வாசித்தோம் அல்லவா? அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். நாம் எங்க தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல இருக்கிறோமோ, எங்க நம்ம தூசிக்கு மத்தியில கடக்கிறோமோ, அந்த இடத்தை விட்டு நாம் தான் எழும்ப வேண்டும். நாம தான் தூசியை உதற வேண்டும். நாம் தான் புறப்பட வேண்டும். நாம் அப்படிப்பட்ட நடுவிலிருந்து நாம் புறப்பட்டு வெளியே வர வேண்டியது அது நம்முடைய பகுதியாக இருக்கிறது. அவ்விதமாக நாம் புறப்பட்டு நாம் வெளியே வராவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடும்? ரோமர்களின் நிருபம் 13:11 நாம் வாசிக்கலாம். ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. போதும், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிட்டு. சில வேளைகள்ல இந்த ரோட்டு ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா பைக் நிற்கும், அந்த பக்கம் ஒரு செருப்பு கிடக்கும், இந்த பக்கம் ஒரு செருப்பு கிடக்கும். என்னடா பைக் நிக்குதே, செருப்பு இப்படி கிடக்குது, ஆளை எங்கன்னு பார்த்தா அவன் தலை உப்புற கிடப்பான். குடிச்சிட்டு அந்த மண்ணுக்குள்ள என்ன செஞ்சு கிடப்பான், அந்த தூசிக்குள்ள விழுந்து கிடப்பான். பயங்கரமான ஒரு நிலைமை. இன்னைக்கு நாம் அநேக இடங்கள்ல இந்த காட்சியை வேதனையோடு பார்க்க முடியும். குடிகாரர்கள் குடிச்சிட்டு அந்த தூசிக்குள்ளே கடக்கக்கூடிய பயங்கரமான ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு விதமாக கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தூசிக்குள்ள விழுந்து கிடக்கிறோம் என்று தெரியாதபடிக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் நித்திரை மயக்கத்துல இருக்கிறாங்க. அந்த நித்திரை மயக்கத்துக்குள்ளே கடக்கிறபடினால அவன் குடியின் மயக்கத்துல கடக்கிறான், அந்த தூசிக்குள்ள இருக்கிறது அவனுக்கு தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திர மயக்கத்துல இருக்கிறதுனால நாம எவ்வளவு பெரிய தூசிக்குள்ள இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. தேவன் சொல்றார், நித்திரையை விட்டு எழுந்திரு. அதிகாலையில எழும்பி ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஜெபிக்கலன்னு சொன்னா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனல் உள்ளதாக இருக்காது. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள ஐக்கியம் கொண்டதாக இருக்காது. அது ஏதோ மேலோட்டமான ஓட்டமா இருக்கும். அதிகாலையில என்னால எழும்ப முடியல, அதிகாலையில எழும்பி நான் ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீரோவா தான் இருக்கும். அது ஒருபோதும் வளர்ச்சியை நோக்கி ஆவிக்குரிய அனல் உள்ளவர்களாக நம்ம எழுத முடியாது. ஏனென்றால் அதிகாலையிலே தேடுகிறவர்கள் தேவனை கண்டடைகிறார்கள். அதிகாலையிலே கர்த்தருடைய கிருபை புதிய கிருபையா இருக்கிறது. அந்த புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிகாலையில நம்ம கர்த்தருடைய பாதப்படியில நாம் அமர வேண்டும். வெயில் ஏற ஏற இஸ்ரவேலின் பாளையத்திலே பெய்த மன்னா உருகி போய்விடும், உருகி போயிடும். அதுக்கப்புறம் வெயில் ஏறதுக்கு அப்புறம் அந்த மன்னாவை தேடினா அந்த மண்ணா அங்க இருக்காது, அது அப்படியே உருகி போய்விடும். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்குது. அப்புறம் அடுத்த நாள் தான் அந்த கிருபையை நம்ம பெற முடியும். அந்த நாளுக்குரிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய நித்திரையை விட்டு நாம் எழும்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, இந்த ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும், தள்ளிவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தள்ளிவிட வேண்டிய காரியங்கள் என்ன? நாம் தூசியை குறித்து பார்த்தோம். தூசியை நாம் உதறிவிட வேண்டும், அந்தகார கிரியைகளை தள்ளிவிட வேண்டும். அப்ப நாம் எழும்ப முடியாதபடிக்கு தூசி நம்மை சுற்றி இருக்கிறது நாம் உதற வேண்டும். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இங்க ரோமர் 13:12 அந்தகாரத்தின் கிரியைகள் அவைகள் நம்மை சுற்றி இருக்க நாம் தள்ளிவிட வேண்டும். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க விடாதபடி சத்துரு அநேக காரியங்களாலே அவன் நம்மை நெருக்குகிறான். அந்தகார கிரியைகள் என்று இங்க பார்க்கிறோம். அந்தகாரத்தின் கிரியைகள் அங்கே ஒளிப்படத்தின் காரியங்களாக அவைகள் இருக்கிறது, யாருக்குமே தெரியாது என்று சொல்லி அங்கே ஒளிப்படத்திலே செய்யப்படுகிற காரியங்களாக அவைகள் இருக்கிறது. அந்தகாரம் இருளுக்குள்ளாக யாருக்கும் தெரியாது என்று அந்த அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளி விடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எபிரேயர்களின் நிருபத்திலே 12 1 நாம் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அங்கே ரோமர் 13:12 அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட வேண்டும். கருமையானவர்களே, இந்த உபவாச ஜெபம்
நம்முடைய வாழ்க்கையில தூசிய உதறி விடுகிற ஒரு ஜெபம், அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிடக்கூடிய ஒரு பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. எந்த இடத்துல அந்தகாரம் என்றால் இருளுக்குள்ளே ஒளிப்பிடங்களிலே செய்யப்படுகிற காரியங்கள், அது வெளியே யாருக்குமே தெரியாது, யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த தனிப்பட்ட ஆத்மாவுக்கு தான் தெரியும், அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இது அந்தகாரத்தின் கிரியை. சாத்தானும் அதை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பான், கவனிச்சுட்டே இருப்பான். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. இங்கே நாம் எதை தள்ளிவிட வேண்டும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்துல 2 காரியங்களை தள்ளணுமா. ஒன்று, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நிறைய பாவங்கள் இருந்தது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாவங்கள் இருந்தது. தேவன் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டார். இப்ப பாவம், ஒரே ஒரு பாவம் நம்மளை ஒட்டிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு பாவம், அது கீழ்ப்படியாம இருக்கிறதுனால, அதை விட முடியாததுனால தேவனை பிரியப்படுத்த முடியல, தேவனுக்கு பிரியமா வாழ முடியல, உள்ளத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அந்த பாவத்தை நீ தள்ளி விடலன்னு சொன்னா தேவன் உன்னை தள்ளி விட்டுருவாரு. நீ பாவத்தை தள்ளி விடலன்னு சொன்னா நீ தேவன் உன்னை தள்ளி விட்டு நீ எழும முடியாது, நீ பிரகாசிக்க முடியாது, நீ தேவனுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சத்துரு பாவத்தை காட்டி அவன் ஒவ்வொரு விசுவாசியையும் ஏமாற்றுவதற்கு அவன் தீவிரமா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உபவாச நாட்கள்ல, ஆண்டவரே நான் எந்த தூசியை நான் உதறி விடணும் ஆண்டவரே, நான் எந்த அந்தகாரத்தின் கிரியைகளை நான் தள்ளி விடணும் ஆண்டவரே, நான் எந்த பாவத்தை ஆண்டவரே நான் தள்ளி விடணும் ஆண்டவரே, தள்ளி விடணும். தள்ளி விடலன்னு சொன்னா பாவம் நம்மை தள்ளி விட்டு விடும், அக்கினி கடலுக்குள்ள தள்ளிடும். நாம பாவத்தை தள்ளிட்டா நம்ம பரலோகத்துக்குள்ள போயிடலாம். பாவம் நம்மளை தள்ளி விட்டுட்டுன்னு சொன்னா நாம எங்க விழ வேண்டியிருக்கும்? அக்கினி கடல்ல போய் விழ வேண்டியிருக்கும், பாதாளத்துல போய் விட வேண்டியிருக்கும். அது நம்மளை தள்ளி விடுறதுக்கு முன்னால நாம் பாவத்தை தள்ளிவிட வேண்டும். இந்த உபவாச ஜெபத்துல நாம் பாவத்தை தீவிரமாக எடுப்போம். தேவன் பாவத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நாம் பார்க்க வேண்டும். எவனாவது வஸ்திரம் வேகாமல் தன் மடியிலே தணலை கட்ட முடியுமான்னு சொல்லி கேட்கிறான் சாலமோன். சாரம் கட்டுறோம், வேஷ்டி கட்டுறோம், வேஷ்டிக்குள்ள கொஞ்சம் தணல் அள்ளி போட்டுட்டு வேஷ்டியை கட்ட முடியுமா? யோசித்து பாருங்க. சாலமோன் கேட்கிறான். தணல் அள்ளி, தணல்ல நெருப்பு எல்லாம் கேஸ் ஆகி போச்சு. அதனால தணல்லாம் தெரியுமா? தணல் எப்படி இருக்கும்? கட்டை எரிஞ்சிச்சுன்னு சொன்னா அது எரிஞ்ச உடனே அப்படியே சிகப்பு கலர்ல துண்டு துண்டா இருக்கும் இல்லையா, அதான் தணல். அதை அள்ளி வேஷ்டி கட்டி இருக்கிற ஒரு ஆள் வேஷ்டிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? தீ பிடிச்சி எரியுமா இல்லையா? வேஷ்டி. பாவத்தை நாம் அணைத்துக் கொள்வோம் என்றால் தணலை அள்ளி, எவனாவது வஸ்திரம் வேகாமல் நெருப்பை அள்ளி மடியில போட முடியுமான்னு கேட்கிறான் சாலமோன். கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்துல நம்ம கேட்போம், ஆண்டவரே நான் எதை உதறி தள்ளணும்? அன்ற எந்த பாவம் என்னை நெருங்கி நிற்குது? எந்த அந்தகாரத்தின் கிரியை அன்று என்னை நெருக்கிட்டு இருக்குது? எந்த தூசிக்குள்ள நான் கிடக்கிறேன்? அன்று தூசியை உதறி விட்டு நான் எழுந்திருக்க வேண்டிய காரியம் என்ன ஆண்டவரே? நான் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், ஆனா விழுந்த நிலைமையில கடக்கக்கூடாது. தேவன் பாருங்க, அதுதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு என்ன? நம்முடைய விழுந்த நிலைமையில கடக்கூடாது, நம்மளை தூக்கி எடுக்கணும். ஆண்டவர் அதுல இருந்து நீ வெளியே வந்துரு, அதுல தூசியில கடக்காத, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று சொல்லுகிறார். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளி விட்டு விடு, நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டு விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில இந்த உபவாச ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை வேதனைப்படுத்துகிற, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடைப்படுத்துகிற, கரைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களையும் சுத்திகரிக்கிற ஒரு வேலையாய் காணப்படட்டும். இதனால நம்ம தேவ சாயலுக்கு நேராக நம்ம மாறணும். தேவனுடைய நம்முடைய சுபாவம் தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு சாயலாக மாறணும். நாம் முழங்கால் படிடுவோமா? நாம் முழங்கால் படி நான் ஜெபிக்கிற அந்த